சுவிட்சர்லாந்திலிருந்து லண்டனுக்கு நேரடி ரயில் சேவை வரப்போகுதுதான். அது எப்போ? இதை பற்றி ஒரு விளக்கம் தான் இங்கே பார்க்க போகிறோம். இடத்துல பார்த்துருப்பீங்க. இப்பொழுதும் நீங்கள் சுவிட்சர்லாந்து லண்டனுக்கு போகிறதுக்கான ரயில் சேவை உள்ளது. ஆனால் இருப்பினும் புதிதாக நேரடியான ரயில் சேவை வரப்பா சொல்லப்படுது. அது எப்போ வருது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, அதை பற்றியான விளக்கம். இப்பயும் சுவிஸ்ல இருந்து லண்டனுக்கு ட்ரெயினில் போகக்கூடிய வசதிகள் இருக்குது. அது நேரடியாக இல்லாமல் பாரிஸ் போய் பாரிஸிலிருந்து நீங்கள் இன்னொரு ட்ரெயின் மாறி லண்டனுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இங்கே இருக்கிறது. அதுக்கு கிட்டத்தட்ட 7-8 மணித்தியாலம் பயணம் இதால் உருவாகிறது. அதே நேரத்தில் இப்போ நேரடியாக சுவிஸிலிருந்து லண்டனுக்கு போகிறதுக்கு, அதாவது அது சில இடங்களில் நின்று தான் போகும். ஆனால் நீங்கள் இடையில இறங்க தேவையில்லை, நேரடியாகவே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக பற்றி தான் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறது. அது அவங்களுக்கு வரும் பட்சத்தில் 5 மணித்தியாலத்திலிருந்து 6 மணித்தியாலத்தில் நீங்கள் சுவிஸிலிருந்து லண்டனுக்கு போகக்கூடிய வசதிகள் இதால் உருவாகப்படுது. எந்தெந்த இடங்களிலிருந்து இந்த ரயில் சர்வீஸ் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், முதலாவது பாசலிலிருந்து நேரடியாக லண்டன் போவது, அல்லது ஜெனிவாவிலிருந்து மற்றும் சூரிச்சும் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ரயில் சேவை நீங்கள் சொல்றீங்க இப்போ 8 மணித்தியாலம் வந்தால், நேரடி ரயில் சேவையாக வந்தால் 5 மணித்தியாலங்கள் சில மணிச்சு கொடுப்பீங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் போவா இருந்தால் கண்டிப்பாக 2 மணித்தியாலம் தேவை. இது இன்னொரு 3 மணித்தியாலம் தான் கூட. உண்மையிலேயே நல்ல ஒரு விடயம் இது. இந்த சேவை எப்போ இந்த சேவை வரும்னு சொல்லப்படுகிறது? அதாவது இது அமுலுக்கு கொண்டு வரும் பட்சத்தில் 2030 ஆகும் என்று சொல்றார்கள். இது முன்பின் ஆகலாம், தெரியும் தானே. ஒரு புது சட்டம் அமுலுக்கு வரைக்க, இல்லாட்டிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் அமுலுக்கு வரைக்க அதுக்குரிய எல்லா விதமான விஷயமும் கிளியர் பண்ணியிருக்கணும். இப்போ சொல்றாங்க கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் பிடிக்கலாம் என்று சொல்லி 2030 எதிர்பார்க்கலாம் என்று சொல்றார்கள். நல்ல ஒரு விடயம். அடுத்த இன்னொரு விடயம் சொன்னால், இப்பொழுது இந்த விமான சேவைகள், ஐரோப்பாவுக்கு போகும் விமான சேவையோட பிரைஸ் குறைக்கப்பட்டுலாம் சொல்லப்படுது. இது உண்மையா? அது எந்தெந்த நாடுகளுக்கு? அதுக்காக நீங்கள் நிற்கக்கூடாது, ஸ்ரீலங்கா வேறு நாடுகளுக்கு, ஆசியா நாடுகளுக்கு இல்லை, இது ஐரோப்பாவுக்கு உள்ளதான் இது வரதா சொல்லப்படுறது. இது உண்மையா? இப்போ எங்களுக்கு கிடைத்திருக்கும் தகவல் படி யூரோப் கண்ட்ரிகளுக்கு போகும் விமான சேவைகள் கிட்டத்தட்ட 70% குறைத்திருக்கிறதாக சொல்றார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கெரோசின் பிரச்சனை இருக்கும் பட்சத்திலும், அதே நேரத்தில் ஈரான் நாட்டில் நடக்கும் பிரச்சனையால் எந்த நேரம் என்ன நடக்கும் என்ற பட்சத்தில் மக்கள் தூர பயணத்தை தவிர்த்து கொண்டு உள்நாட்டு பயணத்தை மேலதிகமாக பார்க்குறார்கள். ஆனால் அந்த கெரோசின் பிரச்சனையும் இருக்கிறபடியால் தான் ஒரு அன்ஸ்டபிலிட்டியாக இருக்கிற பட்சத்தில் கன பேர் வெயிட் பண்ணுறாங்க சம்மர் ஹாலிடேக்கு டிக்கெட் போடுறதுக்கு. இதை புஷ் பண்ணுறதுக்காண்டி விலையில குறைத்திருக்கிறார்கள். செய்யும் விமான சேவைகள் சொல்லிக்காங்க தங்களுக்கு தேவையான கெரோசின் அவங்கள்ட்ட இப்பொழுதுக்கு ரிசர்வ்ல வச்சிருக்கும் பட்சத்தில் தான் இந்த விலையை குறைச்சி கொடுக்கிறார்கள். அதுவும் மெயினாக யூரோப் கண்ட்ரியில் விமான சேவையெல்லாம் யூரோப் கண்ட்ரிகளுக்கு போகக்கூடிய விமான சீட்டுகளுக்கு தான் இந்த விலை குறைவு அமுல்படுத்தியிருக்கிறார்கள். இன்னொரு விடயம் என்னதான் நானும் கேள்விப்பட்டிருந்தேன். கூடுதலாக இந்த சுவிஸ் நாட்டவர்கள் இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் காரணமாக வேறு நாடுகளுக்கு, ஆசியா நாடு வேறு நாடுகளுக்கு போவதை தவிர்த்து உள்நாட்டுக்குள்ளேயே ஐரோப்பாக்களே போவதாகவும் பேரினை மேற்கொள்வதாகவும் சொல்லப்படுறது. இது உண்மையான விடயமா? கூடுதலான அவர்கள் இப்போ ஒவ்வொரு வருடாந்தமும் அவைய ஹாலிடே டைமில் எங்கேயாவது ஹாலிடேக்கு போகிற இது, அதுவும் கூடுதலாக அமெரிக்கா பக்கம் இல்லாட்டி ஏஷியா கண்ட்ரி பக்கங்கள்லாம் கூடுதலாக போவார்கள். பெரிய ஹாலிடேண்டக்கே பெரிய வேறு தூரமான பயணங்கள் மேற்கொண்டு போவார்கள். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் இந்த டிக்கெட் இஷ்யூ, 2 டிக்கெட் கேன்சல் ஆனால் அதை திருப்பி அந்த காசில் பெற்றுக்கொள்வது, இப்படியான பிரச்சனைகள். அதே நேரத்தில் நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தால் உங்களுக்கு டிக்கெட் கேன்சல் ஆனால் அந்த ஹோட்டலும் கேன்சல் ஆகுது. அன்றைக்கு உங்களுக்கு மேலதிகமான செலவுகளும் இதால் வருது. அதான் தூர பயணத்தை விட்டுட்டு நெருக்கமான பயணங்களை பார்க்குறார்கள். அதுவும் இப்போ யூரோப் கண்ட்ரியில சில ஃபேமஸான இடங்கள் இருக்குது. இப்போ ஸ்பெயின், இத்தாலி, கிரீஸ் இப்படியான நாடுகள் சம்மர் ஹாலிடேல டெம்பரேச்சர் ரீதியாகவும் போகிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரத்தில் சீசன் ரீதியாக அந்த இடங்களில் நார்மலாக விலையும் கூடையாக இருக்கிறது. இப்போ அவள் குறைச்சி இருக்கிற பட்சத்தில் அந்த இப்படியான இடங்களுக்கு போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விடியாமத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒருவர்களே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொரு இடமும் ஸ்ரீலங்கா போகிறது பாரத இப்படி அப்படிங்கிற இங்கே இருக்கின்றன. பல பேர் எனக்கு அடுத்து அண்ணா சமருக்கு என்ன போகுது, டிக்கெட் என்ன விலை போகுது, டிக்கெட் பெறலாமா அப்படின்னா கேள்விகளும் இங்கே இருக்கின்றது. நீங்கள் ஒன்றை விலகிக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை முடிந்தால் உண்மையிலேயே திருப்பி நீங்கள் பயணம் செய்வது உங்களுக்கு பாதுகாப்படும். இந்த நேரத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தேன். அவருக்கு மே மாதம் போய் ஜூன் மாதம் வர்றது 3 தரம் கேன்சல் பண்ணி நேரம் மாற்றிருக்கு. ஆகவே நீங்கள் ஸ்ரீலங்கா போவதான டிக்கெட்டுகளை யோசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் டிக்கெட் தருவோம். டிக்கெட் தந்த பிறகு போயிலென்றால் 4 5 நாள் தான் உங்களுக்கு காசுகள் திரும்பி கிடைக்கும். நீங்கள் டிக்கெட்டை பெறும் பொழுது கவனமாக இருங்க. ஏற்கனவே பல விடயங்கள் சொல்லிக்கிறோம். டிக்கெட்டை பெறும் பொழுது இன்சூரன்ஸ் செய்து வைங்க. இன்சூரன்ஸ் தேவையென்றால் இவரோட தொடர்பு கொள்ளலாம். இப்படியான விடயங்களும் இங்கே இருக்கின்றது. ஆகவே நீங்கள் டிக்கெட் இப்போ பெறுவாக இருந்தால் உங்களுக்கு தெரியுது. சுவிஸ் நாட்டவர்கள் அவர் ஒவ்வொரு விடவும் வேறு நாடுக்கு பயணம் செய்வர்கள் அவர்களே இப்போ யோசிக்கிறார்கள் இங்கேயே இந்த பயணங்களை மேற்கொள்வதாகவும். ஆகவே நீங்கள் டிக்கெட்டை போடும் பொழுது கவனமாக இருங்க. இந்த டிக்கெட்டை பெற்று போட்டு ஃப்ளைட் ஓடையில் ஃப்ளைட் கேன்சர் அப்படியான பல பிரச்சனை நடவதற்கு இடம் இருக்குது. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தால் மீண்டும் பழைய விமானங்கள் செல்லும். பழையபடி நீங்கள் எங்கேயும் செல்லக்கூடிய இருக்கும். நீங்கள் பிரச்சனை டிக்கெட்டை மாற்றக்கூடிய இருக்கும். அப்படியே பிரச்சனை உங்களுக்கு உங்கள் நன்மை பயக்கும். ஆகவே யோசித்து செய்யப்படுங்க. டிக்கெட்டை நீங்கள் பெறுவர்கள் பல பேர் அடுத்து என்ன போடுறது, சில பேர் யோசிக்கணும். இப்போ நாங்கள் டிக்கெட்டை பெற்றுக்கொள்வோம் என்றால் சமர் வந்தால் கிட்ட வரும்போது ஃப்ளைட்டு டிக்கெட்டில் விலை கூடும் என்று அவை யோசித்து இந்த டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இப்படியான பிரச்சனை ஏன் உங்களுக்கு இது கொண்டு வரோம்னால் இந்த நாட்டவர்கள் யோசித்து தான் இதில் செய்கிறார்கள். ஏனென்றால் அது காரணம் ஈரான் அமெரிக்கா யுத்தம். கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். அவர் தீர்வுக்கு வந்தால் மீண்டும் எல்லோரும் பயணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் ஒன்று பிறக்கும். அவர்களே யோசிங்க. நீங்கள் விமானத்திட்ட பெறுவ முதல் நீங்கள் இன்சூரன்ஸ் செய்துக்கிறீங்களா, ரைஸ் வச்சுக்கிறீங்களா, இப்படி அப்படிங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க.